ராமதாஸ் பாமகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுவார். நிறுவன தலைவரே அவர் தான். அப்போ அதிகாரம் யாருக்கு? அன்புமணிக்கு. கூட்டணிக்கெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன சுசீலாமா இருந்தது தெரியாதா? அதான பஞ்சாயத்து தானே. இப்போ மூணாவது ஒன்று வேறு கிளப்பிட்டு இருக்காரு நம்ம சிஎன்ஆர். மா.க. ஸ்டாலின் ஆடுதுறையில் குண்டை வீசுறான். யாரா வீச? அன்புமணி கோஷி குண்டை வீசி விட்டாயா? டெல்லியில் போய் ஐயா ராமதாஸுடைய வழக்கறிஞர் மாங்காய் எனக்கு தான், அப்பா கட்சி பூரா நடக்க முடியல, மக கட்சி பூரா குண்டா வச்சுருக்கான். நீங்கள் எடப்பாடி சொல்லிட்டாராம், உங்கள் அப்பா வந்தா பாரு, நான் இவரை தலைவராக்கினேன், கட்சி அங்கீகாரம் போச்சு, சின்னம் போச்சு, எல்லாம் போச்சுக்கிறாருல. எல்லாத்துக்கும் உடந்தே ராமதாஸ் தானே. தலைவர் யாரு? அன்புமணி. இது ராமதாஸ் கையில் போட்டிருக்காரு. ஐயாவுக்கு டீசல் அடிக்கிறதுக்கே காசு இல்லையா? டெல்லி வரைக்கும் கார் டீசல் இல்லாமல் போகுமா? ஃப்ளைட்டு டெல்லிக்கு போகுமா? அன்பனை கூப்பிட்டாரு, டேய் உங்கள் அப்பாவுக்கு பல தடவை நான் காப்பாற்றிருக்கேன், என்ன காப்பாற்றுற அப்பாவை நினச்சி சேப்பு சேலைக்கு பதிலாக மஞ்சள் சேலை கட்டி அங்கே அனுப்புடா, அனுப்பு, பூம்புகாருக்கு அனுப்புடா, என்ன மானத்தை காப்பாற்றுறா. இப்போ 87 வயசுல உங்கள்கிட்ட 60வது திருமண நாள் கொண்டாடுறாரு, இங்கிட்ட ஒரு பக்கம் 50வது திருமண நாள் கொண்டாடுறாரு. 60, 50, 40, 30 வந்தாலும் வரும். தந்தையை செய்கிற தவறை தடுத்து நிறுத்துவது தனையனுடைய கடமை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பாமகவிலிருந்து இன்னைக்கு அன்புமணி அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காரு. அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கியிருக்காரு திரு ராமதாஸ் அவர்கள். எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, கூடிய விரைவில் ராமதாஸ் பாமகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுவார். நிறுவன தலைவரே அவர் தான். அவர் எப்படி நீக்க முடியும்? இல்லை, நிறுவன தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நிறுவன தலைவர் கட்சியை வழிநடத்துவதற்காக மட்டுமே தலைமை தாங்குவார். நிறுவன தலைவர் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். நீங்கள் வருடம் இல்லை 2 வருடங்களுக்கு ஒரு முறை கூடி பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், தலைவர் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய சட்ட விதி, பை லா. அது நிறுவன தலைவருக்கு செட் ஆகாது, அதை கட்டுப்படுத்தாது. அந்த அதிகாரம் இல்லை. இல்லை. நிறுவன தலைவர் கட்சியை வழிநடத்துவார், ஆலோசனை சொல்லுவார். இப்போ ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நாடாளுமன்றத்தை கூட்ட முடியுமா? நாடாளுமன்றத்தை அதிகாரம் செலுத்த முடியுமா? ஜனாதிபதியால், துணை ஜனாதிபதியால் அதிகாரம் செலுத்த முடியுமா? பிரதமருக்கு தான் முழு அதிகாரம். பிரதமர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மக்களால் தேர்ந்தெடுக்க. இதுதான் ஜனநாயகம். நிறுவனர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கு இணையானவர், அவ்வளவுதான். ஆனால் குடியரசுத் தலைவர் நினைத்தால் நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவையில் எந்த சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாது. இல்லை, இவரும் பொதுக்குழுலாம் கூட்டி தானே இப்போ எல்லாரும் முடிவெடுத்திருக்காரு. அப்போ செயற்குழு கூடியிருக்காரு, மற்ற ஆட்கள்லாம் பொறுப்புகள் கொடுத்து போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இது செல்லுபடி ஆகுது அப்படியா? இல்லை, அதாவது அந்த கட்சியினுடைய தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் யார்? வடிவேல் ராவணன். தலைவர் யார்? அன்புமணி. இது ராமதாஸ் கையில் போட்டிருக்காரு. ராமதாஸும் இந்த பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, தலைவர் அன்புமணி. இந்த 3க்குமான அறிவுரைப்படி, ஆலோசனைப்படி, பொதுக்குழுப்படி, செயற்குழுப்படி, நிர்வாக குழுப்படி நிறுவன தலைவர் வழிகாட்டி இருக்கிறார். அவ்வளோதான். அதாவது முடிஞ்சு போச்சு. அப்போ அதிகாரம் யாருக்கு? அன்புமணிக்கு. நீங்கள் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த பிறகு வானகரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்தில் 2250 பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடுறாங்க. அங்கே ஓபிஎஸும் போகிறாரு. ஓபிஎஸ் மேலே என்ன பாட்டில் வீச்சு? வாட்டர் பாட்டில், தண்ணி பாட்டில் வீசி அடிக்கிறான். 2150 பொதுக்குழு உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதோட என்னாச்சு? ஓபிஎஸ் பின்னாடி வழியே தப்பிச்சு போயிட்டார். இன்னைக்கு வரை உள்ள போக முடியல. அப்போ யாருக்கு அதிகாரம்? பை லா படி பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம். ஆனால் இவர் சொல்றாரு, அவர் பின்னாடி ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க, ஒட்டுமொத்த பேர் என் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? ராமதாஸ் சொல்றாரு.
ராமதாஸ் சொல்கிறாருன்னா ராமதாஸுக்கு பின்னாடி 7-8 பேர் தான் இருக்கான். மீதி பூரா எங்கே இருக்கான்? அன்புமணி பின்னாடி. ஒட்டுமொத்த பேர் இங்கே தானே ஏகே மூர்த்திலேருந்து எல்லாரும் இங்கே அவர் பின்னாடி தானே இருக்காங்க. இல்லை இல்லை, அதாவது வன்னிய பெருவிழா நடந்தது காஞ்சிபுரம் இதில் மகாபலிபுரத்தில். முடிந்தவுடன் அடுத்த வாரமே ராமதாஸ் இந்த கட்சி பூரா அன்புமணிட்டு போயிடுச்சு, இதை மீட்டெடுக்கணும்னு தைலாபுரத்தில் அனைத்து மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு விடுக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார், பொதுக்குழு செயற்குழு எல்லாத்துக்கும் அழைப்பு விடுக்கிறார். யாருமே அங்கே போகலை. எங்கே? தைலாபுரம் தோட்டத்துக்கு போகல. 5 எம்எல்ஏல ஒரே ஒரு ஆள் தான் போனார். யார்? சேலம் அருள். ஏறக்குறை 80 மாவட்ட செயலாளரில் 8 பேர் தான் போனாங்க. மீதி 72 பேர் எங்கே போயிட்டான்? பனையூர் திருப்பிட்டான். பனையூர் எல்லாம் போயாச்சு. போன பிறகு அங்கே பொதுச் செயலாளர் எங்கே இருந்தார்? எங்கே தங்கியிருந்தார்? தைலாபுரம் தோட்டத்தில் தங்கியிருந்தார். இரவோடு இரவாக தப்பிச்சு எங்கே ஓடி போயிட்டார்? பனையூர் போயிட்டார். பொருளாளர் திலகபாமா அந்த மாதிரி எங்கே போயிடுச்சு? பனையூர் தான். பனையூர் போயிடுச்சு. தலைவர் அன்புமணி, செயல் தலைவர் தான் ஜி.கே. மணி. செயல் தலைவரை எந்த அதிகாரம் கிடையாது. செயல் தலைவருங்கிறது நிறுவனர் கொடுக்குற பொறுப்பு. கட்சி பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு யார்? தலைவர் யார்? அன்புமணி. நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட போய் நாட்டுமுத்தன் நாயக்கர் தெருவிலிருந்து முகவரியை டி நகர் திலக்கு தெருக்கு மாற்றிட்டார். ஐயா எங்கே போகவே இல்லை. எலெக்ஷன் கமிஷனில் போய் அப்ஜெக்ஷன் பண்ணவே இல்லை. ஐயாவுக்கு டீசல் அடிக்கிறதுக்கே காசு இல்லையா. டெல்லி வரைக்கும் கார் டீசல் இல்லாமல் போகுமா? ஃப்ளைட்டு டெல்லிக்கு போகுமா? அப்போ டெல்லியில் கபில் சிபலை போன்ற ஒரு சிட்டிங்குக்கு பல லட்சம் ரூபா பீஸ் வாங்குகிற வழக்கறிஞரை வச்சு எங்கே அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும்? எலெக்ஷன் கமிஷனில். திமுகவும் வைகோவும் உடைந்த பிறகு முரசொலி மாறம் போய் எனக்கு தான் உதயசூரியனார், வைகோ எனக்கு தான் உதயசூரியனார். நடந்துதா? கண்டிப்பாக. இப்போ டெல்லியில் போய் ஐயா ராமதாஸுடைய வழக்கறிஞர் மாங்காய் எனக்கு தான், மாமரம் எனக்கு தான் சொல்லவே இல்லை. டெல்லிக்கு போகவே இல்லை. டெல்லிக்கு போனதை கேள்விப்பட்டீங்களா? இல்லை, போகலையே. அப்போ அன்புமணி எல்லாம் சைலண்ட் எங்கே மாற்றிட்டாரு? பனையூருக்கு மாற்றிட்டாரு. இப்போ ஐயா மகளிர் மாநாடு நடத்தினார் பூம்புகாரில். ஆமாம். இதுக்கு உபயம் யார் தெரியுமா? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா அன்பழகம் உதவி. அன்பழகம் கூப்பிட்டாரு. டேய், உங்கள் அப்பாவுக்கு பல தடவை நான் காப்பாற்றிருக்கேன், என்ன காப்பாற்றுற அப்பாவை நினச்சி உங்கள் வீட்டு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு பண்ணுற பெண்களை பூரா சேப்பு சேலைக்கு பதிலாக மஞ்சள் சேலை கட்டி அங்கே அனுப்புடா, பூம்புகாருக்கு அனுப்புடா, நீயே வேன் வச்சு பஸ் வச்சு அனுப்பி என்னை மானத்தை காப்பாற்றுறா. இப்படி வேண்டுகோள் வச்சவொன்னே அன்பழகன், என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் உங்களை பார்க்குறேன், உங்கள் நிலைமை இப்படியே ஆகிப்போச்சு, என் துரோகம் பண்ணிவிட்டான்டா அன்புமணி, நீதாண்டா எனக்கு மகன், வளர்ப்பு மகன் நீதாண்டா. உடனே ஆயிரக்கணக்கான வார வழிபாட்டு மன்றங்களுக்கு அன்பழகம் கூடி சொல்லி வேனை ஏற்பாடு பண்ணி எல்லாம் மஞ்சள் புடவையை கட்டி சேப்பு புடையை அவுத்து எல்லாம் எங்கே பூம்புகார் போயிட்டாங்க. பூம்புகார் போனாங்க. ஐயா பூம்புகாருக்கு எப்படி தெரியுமா போனார்? பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ், சேலத்திலிருந்து அருளால் வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸு, அதில் 2 ஆக்சிஜன் சிலிண்ட்ரு, ஒரு 2 மேல் நர்ஸு, ஃபீமேல் நர்ஸு, இப்படி போய் ஐயாவை அரசியல் பண்ணுறாரு 87 வயசில். இங்கே அன்புமணி என்ன பண்ணுறாரு? தொடர் ஓட்டப்பந்தயம். எப்படி தொடர் ஓட்டப்பந்தயம்? தொப்பியை போட்டுட்டு ஷார்ட்ஸை போட்டு பனியன் போட்டு மஞ்சள் கலர் பனியன் போட்டு தொடர் நடைப்பயணம். உரிமைகளை மீட்கையா? அப்போ எது கட்சி? அப்பா கட்சி எங்கே நடக்குது? மா.க. ஸ்டாலின் ஆடுதுறையில் குண்டை வீசுகிறான். யாரா வீசு? அன்புமணி கோஷி குண்டை வீசி விட்டாயா? அருளும் போய் டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுக்குறாரு. அப்போ அப்பா கட்சி பூரா நடக்க முடியல, மக கட்சி பூரா குண்டா வச்சுருக்கான். இப்படி சணல் குண்டு வச்சுருக்கான். இங்கே டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுக்கும்போது நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியை கூப்பிட்டா
பாமக அங்கே வச்சு சண்டை, பாமக விசிக சண்டை, பாமக ஆதரவு விசிக சண்டை, இப்படி போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் அன்புமணியினுடைய கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் எடப்பாடி சொல்லிட்டாராம், உங்கள் அப்பா வந்தா பாரு, இல்லை நீ வந்துருப்பா, நம்ம கூட்டணி பேசிக்குவோம். யாரு? ஆனால் பாமகவுடைய முகம் வந்து ராமதாஸ் தானையா. அப்புறம் ராமதாஸுடைய மகன் யார் முகம்? பக்கத்து வீட்டுக்கார முகமா? அப்படி இல்லையா? என்னைக்கா இருந்தாலும் இப்ப ராமதாஸுக்குன்னு ஒரு இது இருக்கு. அவர் நிறுவன தலைவராக இருந்தாரு, எல்லாத்துக்குமே. நான் கேட்குறேன், கருணாநிதிக்கு வேறு முகம், ஸ்டாலினுக்கு வேறு முகம், உதயநிதிக்கு வேறு முகம், இன்பநிதிக்கு வேறு முகமா? அடுத்த தலைமுறை தானே. நீங்க இல்லையா அந்த தலைமுறை ஏத்துக்கலையே. அப்படிதான் இப்ப ராமதாஸோடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இவரை தலைவராக்குனேன், கட்சி அங்கீகாரம் போச்சு, சின்னம் போச்சு, எல்லாம் போச்சுக்கிறாருல்ல. எல்லாத்துக்கும் உடந்தே ராமதாஸ் தானே. எனக்கு தெரியாதுங்கிறாரு, கூட்டணிக்கெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன சுசீலாமா இருந்தது தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதான பஞ்சாயத்து அதானே. பஞ்சாயத்து அதான் தானே. இப்போ மூணாவது ஒன்று வேறு கிளப்பிட்டு இருக்காரு நம்ம சிஎன்ஆர். அறந்தாங்கி பக்கம் ஒன்று கையை காமிக்கிறாரு. ஐயா பெரிய மனுஷன், நானும் அவரோட சிசியனாக இருந்த ஒரு காலத்தில் 91 நானும் மாவட்ட செயலர். அதனால் ஐயாவை ரொம்ப 3வது வீடு 4வது வீடு வரைக்கும் போவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக இருந்தால் பெரிய மனுஷனாக இருக்கத்தாங்க செய்யும். கட்சி வளரணும்ல. கட்சி வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாம் ஐயா, எதுக்கு அது பொருளாலும் மறைக்கணும்? இல்லைங்க, அதுதாங்க திராவிட இயக்க அரசியல். தலைவர் கலைஞர் என்ன பண்ணுவார்? இரவு ஜாகைக்கு எங்கே வந்துடுவார்? சேண்டாபுரம் இது ஆலிவர் ரோடு வந்துடுவார். காலையில் கோபாலபுரம் போய். இதாங்க தமிழ்நாட்டு அரசியல. கூட்டணி பேசல. அவராது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு இல்லையா, மனைவியார் துணைவியார் தெரிஞ்சிச்சு. ஆனால் இவர் வந்து இங்கிட்டு சைலண்டாக இப்போ 87 வயசுல இங்கிட்ட 60வது திருமண நாள் கொண்டாடுறாரு, இங்கிட்ட ஒரு பக்கம் 50வது திருமண நாள் கொண்டாடுறாரு, 40 கொண்டாடுவோம். ஓ அது ஐயா. ஏங்க மக்களே எங்களை ஏற்றுக்கொண்டான். மக்களை எங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு 60, 50, 40, 30 வந்தாலும் வரும். இதாயா எங்கள் திறமை. நாங்கள் எவ்வளவு பெரிய இயக்கத்தை வளர்த்திட்டு இருக்கிறோம். கட்சியை வளர்த்துறோம், இரவு மகனாக கட்சியை வளர்த்துறோம். அப்போது இது திராவிட இயக்கத்தினுடைய ஃபார்முலா. நாங்கள் திராவிட இயக்கங்களோடு கூட்டி சேரும்போது அந்த கொள்கை மட்டும் எப்படி நாங்கள் விட்டுருக்க முடியும்? அதையும் சேர்த்து கொள்ள வேண்டியது. அதான் மெயின் கொள்கையே. அப்படி அதான் மெயின் கொள்கையே. அப்போ இதையெல்லாம் மகன் வந்து கண்டும் காணாமல் போகணுமே தவிர, இதை எதிர்த்து தனக்கு 87 வயதில் மாபெரும் இடையூறு இன்னல், இதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்ன அங்கீகரிக்கிறான்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அரசியல் இப்போ எங்கே இருக்குன்னா, இளைஞர்கள்ட்ட தான் அரசியல் இருக்குது. நேபாளில் யார் இப்போ அரசியல் செய்கிறாங்க? இளைஞர்கள். செஞ்சி அடிக்கிறான், பிரதமருக்கு அடி, நிதியமைச்சருக்கு அடி, துரத்தி அடிக்கிறான். யார்? இளைஞர்கள். எல்லாம் 2K கிட்ஸ் தான். எல்லாம் எப்போ பிறந்தவன்? 2000க்கு பின்னாடி பிறந்தவன் தான். அதிகாரத்தை விட்டுட்டு நீங்கள் ஓய்வு விடுங்க ஐயா. மரம் செடி கொடிகளை தைலாபுரத்தில் வளர்த்தி இயற்கைகளை நேசிங்க. மீன் குட்டை இருக்குது, இறால் குட்டை இருக்குது, நண்டு குட்டை. 40 வருஷமா ஒரு கட்சியை வளர்த்தவரை வந்து நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஏற்றுக்க? ஏங்க மகன் தானுங்க சொல்கிறாரு. வேற சொன்னா அப்புறம் அவளை அடிக்கிறாராம் இல்லையா? அப்பாவை எதை செய்வதற்கு மகனுக்கு உரிமை இருக்கு. எந்த சட்டத்திலே அதை தடுக்க முடியுமா? இருந்தாலும் ஒட்டு கேட்கலாம் ஐயா. அவர் சொல்றாரு, உலகத்திலே அப்பனை ஒட்டு கேட்ட ஒரே ஆளே மகன் தான் அப்படிங்கிறாருல்ல. மகன் தான் ஒட்டு கேட்க முடியும். வேற பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரனா ஒட்டு கேட்க முடியும்? அப்பா எதுக்கே ஒட்டு கேட்கணும்? எதுக்கு ஒட்டு கேட்கணும்? அப்பாவுடைய வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை, அப்பாவோடு யாராவது தொடர்பில் இருக்காங்க, எந்த கட்சிக்காரன் கூட்டணியில் இருக்கிறான், இதெல்லாம் மகன் எதிர்காலத்தில் அப்பா கடன் வச்சுட்டு போனால் யார் கட்டுவா? மகன் தான் கட்டணும். உங்கள் சொத்து உங்கள் மகனுக்கு வரும், உங்கள் அப்பா சொத்து உங்களுக்கு வந்தது. அப்போ அப்பாவை பற்றி அதிகமாக கவலைப்படுவது யார்? மகன் தானே கவலைப்படணும். அப்போ மகனை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய கட்சியை பத்திரமாக பாதுகாத்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எடப்பாடியோடு கூட்டணி சேருவதற்காக இப்போ அந்த கட்சி அதிமுகவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? சின்னம்மா சுசீலா மூலம், திமுக பக்கம் GK மணி மூலம் திமுக பக்கம் இதை நகர்த்துவதற்கு ஒரு முயற்சி நடத்துகிறாரு. இதை தடுத்து நிறுத்துவது, தந்தையை செய்கிற தவறை தடுத்து நிறுத்துவது தனையனுடைய கடமை. இன்சியலை மட்டும் பயன்படுத்திக்க, வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது. கட்சியை சின்ன எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இன்சியலை பயன்படுத்துறதான லீகலு.
இன்சியில் பயன்படுத்தினா கட்சியை பயன்படுத்துவார், கட்சியை பயன்படுத்தினா பாமக பயன்படுத்துவார். இன்சியில் தானே மொத்த பிரச்சனையே. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அப்பா கட்சியை பத்திரமா பாதுகாப்பார், அதில் எந்த கவலையும் வேண்டாம். ஆனால் வளர்ப்பார் ஐயா, கட்சியை வளர்ப்பாரா? அப்படி கண்டிப்பாக வளர்ப்பார். ஏன்னா அவருக்கு அதிகாரம் வேணும், அவருக்கு அடையாளம் வேணும், அவருக்கு எதிர்காலம் வேணும், எம்பி ஆகணும். இப்போ அவரும் அப்பா மாதிரி 87 வயசு இருக்க வரைக்கும் பாமகவும் இருக்கணும்ல, பாமக அதிகாரத்தில் இருக்கணும், டெல்லியில் மந்திரி ஆகணும், இங்கே எம்எல்ஏ ஆகணும். அப்பாவை விட கவலை மகனுக்கு தானே. அதை தெரிஞ்சு தான் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் எங்கே இருக்கார்? அப்பா டெல்லியே பனையூரில் இருக்கு, பனையூர் வந்துட்டார். திலகபாமா பனையூர் வந்துருச்சு. வழக்கறிஞர் பாலு பனையூர் வந்துட்டார். தமிழ்நாட்டினுடைய பன்னீர் பெல்ட் பாதை பூரா எங்கே திரும்பிடுச்சு? பனையூர் பக்கம். பனையூர் பக்கம் திரும்பிடுச்சு. ஏற்கனவே ஒரு பாதை பனையூர் பக்கம் தான் இருக்குது. ஆமாம், பனையூர் பக்கம் இருக்குது. அங்கே திரிஷா வீடு அங்கே தான் இருக்குது. பனையூர் பக்கம் பல வீடுகளும் இருக்குது. ஆமாம், அதில் நம்ம சின்ன ஐயா அன்புமணி வீடு 125 கோடி ரூபா அந்த வீட்டினுடைய மதிப்பு. 15 வெளிநாட்டு கார்கள். பக்கத்தில் நரசு காப்பி கடை இடம், அதையும் ஆட்டை போட்டதாக புகார் இருக்குது. 40 கிரவுண்ட் இடத்த இந்த போலி டாக்குமெண்ட் பூரா எடுத்துட்டதாக நரசு காப்பிக்காரன் புலம்பிட்டு இருக்கான். நரசு காப்பிக்காரன் இடம் பக்கத்தில் இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் தான் அரசியலுக்கு தகுதி, இதுதான் அதிகாரத்துக்கு தகுதி. ஓகே, பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி, வணக்கம்.